என்ன வசந்தா, என்னடி அப்படி பாக்குற? இல்லங்க, நீங்க யாரையோ கூப்பிட்டீங்க, அதான் யார கூப்பிட்டீங்க என்னன்னு பாத்துட்டு இருக்கேன். ஆமா, நீங்க யார கூப்பிட்டீங்க? நான் யாரையும் கூப்பிடல, பூமிகா தான் என்ன கூப்பிட்டா. எழுந்து வந்து பார்த்தா இங்க யாருமே இல்ல. நம்ம கனவுல வந்த மாதிரி தான் பூமிகா இவர்கிட்ட வந்து பேசியிருக்கா, நிஜத்துல வரல. வசந்தா, என்ன யோசிக்கிற? ஒண்ணும் இல்லைங்க. சரி, உள்ளவா. வசந்தா, என்னங்க? எதுக்கும் பூமிகா ஜாதகத்தை ஒரு தடவை ஜோசியர்கிட்ட கொண்டு போய் பாத்துருவோமா? அந்த பொண்ணு சாகல, அந்த பொண்ணு உயிரோட தான் இருக்கா. நீங்க செத்து போனதா சொல்ற உங்க மருமக உயிரோட திரும்பி வர்ற நாள் நெருங்கிக்கிட்டு இருக்கு. வசந்தா, நான் பாட்டுக்கு கேட்டுட்டு இருக்கிற, நீ பாட்டுக்கு என்னமோ யோசிச்சுட்டு இருக்கிற. இல்லங்க, உங்க நினைப்பு என்னன்னு எனக்கு புரியுது. நானும் அதே நினைப்போட தான் ஜோசியர வீட்டுக்கு வரவழைச்சு பூமிகா ஜாதகத்தை கொடுத்து பார்த்தேன். பூமிகா உடம்பு தான் கிடைக்கலையே, ஒருவேளை உயிரோடு இருப்பாளோன்னு சந்தேகத்துல நானும் அவர்கிட்ட கேட்டேன். அதுக்கு அவரு, உங்க மருமக மண்ணோட மண்ணா மக்கி போயிட்டா, இது செத்து போன ஜாதகம்னு என்கிட்ட திருப்பி மடிச்சு கொடுத்து அத எரிச்சிட சொன்னாரு. நானும் உடனே அதை எரிச்சிட்டேங்க. என்னங்க, உங்க வருத்தம் எனக்கு புரியுதுங்க. பூமிகா உயிரோட இருந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க. என்னங்க பண்றது, விதி. நம்ம மருமக நம்மள விட்டு போகணுங்கிறது விதிங்க. அதான் போய் சேர்ந்துட்டா. என்னங்க, நீங்க மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. போங்க, போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வாங்க, நான் உங்களுக்கு காஃபி போட்டு கொண்டு வரேன். யாரையுமே காணோம். இந்த பக்கம் பார்த்துதான் அவரு பூமிகா பூமிகான்னு கத்திட்டு இருந்தாரு. என்னவா இருக்கும்? ஒருவேளை பூமிகா வந்திருப்பாளா? நேத்து ஜோசியர் சொன்ன மாதிரி பூமிகா உயிரோடு இருக்காளோ? இருக்காது, என்னன்னு தெரியலையே. அர்ச்சனா, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கிற? என்ன நடந்ததே நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியா? குமாரசுவாமி அங்கிள் இப்படி பேசுனதை நினைச்சாதான் எனக்கு ஒரே கவலையா இருக்கு. இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் நம்பினவரு இப்ப மதனோட பேச்ச நம்பி என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு. அதுவும் நானா போலீஸ வச்சு மதனை அடிச்சிட்டேன்னு அவரும் நம்பிட்டாரே. அந்த அளவுக்கு மதன் சூழ்ச்சி பண்ணி தந்திரமா குமாரசுவாமி அங்கிள அவன் வலையில விழ வச்சிருக்கான். அத நினைச்சாதான் என்னால தாங்கவே முடியல. மாமா, அவரை என் அப்பா மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப ஒரு அப்பாவோட நம்பிக்கையை இழந்துட்டு இருக்கேன். அதை எப்படி சரி பண்ண போறேன்னு நினைச்சாதான் கவலையா இருக்கு. அர்ச்சனா, குமாரசாமி அங்கிள் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு சந்தர்ப்பம் தான் காரணம். ரத்த காயத்தோட ஒரு பிள்ளைய பாக்குற எந்த தகப்பனுக்கு அது எப்படி அர்ச்சனா நம்பாம இருக்க முடியும் சொல்லு? அவரோட புள்ள பாசம் கண்ணை மறைச்சிருச்சு. அதே எப்பவுமே நாயத்தராசு பக்கரம் நிக்கிற முள்ளு நாயன் தவறி நின்னு இருக்கு. குமாரசாமி அங்கிள் உன்னை புரிஞ்சுக்க போற காலம் ரொம்ப தூரத்துல இல்ல அர்ச்சனா. கண்டிப்பா குமாரசுவாமி அங்கிள் என்ன புரிஞ்சுப்பாரு, அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா சுப்ரியா கிட்டயும் என்னை பத்தி ஏதேதோ தப்பா சொல்லிருக்கானே. அவங்களுக்கு நன்மை செய்ய போன நானே அவகிட்ட கெட்ட பேரை வாங்கிட்டு இருக்கேனே மாமா. நான் இப்ப எது சொன்னாலும் அவ என்ன நம்ப முடியாத சூழ்நிலைய மதன் உருவாக்கியிருக்கானே. நான் யாருக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சேனோ அவங்கெல்லாம் என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க இப்போ. அவன் எந்த சூழ்நிலையை வேணா உருவாக்கட்டும்,
பூமிகாவை நம்ம எப்படியும் கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம் அர்ச்சனா. அப்ப நீ சொன்னதுதான் உண்மைன்னு குமாரசாமி அங்கிளுக்கு அந்த சுப்ரியாவுக்கும் புரிஞ்சிடும்ல. அதான் மாமா எனக்கு கவலை. மதன் தான் பூமிகாவை கடத்தி வச்சுக்கிட்டு அவன் தண்ணியில விழுந்துதான் இறந்துட்டான்னு அவன் ஆடுற நாடகத்தை எல்லாருக்கும் நிரூபிக்கணும். 2வது தடவையும் மதன் தன்னை ஏமாத்திட்டான்னு சுப்ரியா மதன் மேல சட்டப்பூர்வமா நடவடிக்கை எடுக்கணும். இது நடக்கணும். ம், மதன் சுப்ரியாவை நெருங்கிட்டு தான் நினைச்சிட்டு இருக்கான். ஆனா அவன் ஜெயில நெருங்கிட்டு இருக்கான்னு நாம அவனுக்கு காட்டணும். கண்டிப்பா அது நடக்க அர்ச்சனா. அதுக்கான ஆதாரங்கள்லாம் தான் உங்ககிட்ட இருக்குதே. அந்த போட்டு மேல தந்த வாக்குமூலம் ஒன்னே போதுமே. அது நீ எப்ப வேணாலும் போலீஸ்ல கொடுத்து மதனை தூக்கி செயலுக்குள்ள வச்சிடலாம்ல. ஆனா அர்ச்சனா, அதை விட முக்கியமான விஷயம் பூமிகாவை கண்டுபிடிக்கணும். நீ கண்டுபிடிப்ப, அதுல எனக்கு நம்பிக்கை இருக்குது. மாமா, குமாரசுவாமி அங்கிளும் சுப்ரியாவும் நான் தப்பு செய்யலேன்னு புரிஞ்சுக்கிட்டா போதும். அதுக்காக தான் நான் இவ்வளவு யோசிச்சுட்டு இருக்கேன். அர்ச்சனா, எல்லாம் நமக்கு சாதகமா நடக்கு. நீ ஒன்னும் கவலைப்படாத, நிம்மதியா படுத்து உறங்கு. அதான் சொல்றேன்ல, எல்லாம் நல்லபடியா நடக்கும். படுத்து உறங்கு. எஸ். ரோஜா 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 இங்க வா. என்ன? ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன சொல்லு? ஐயோ, அன்னைக்கு உங்க அப்பா வந்து இந்த வீட்ல என்ன? வாய மூடி மெதுவா பேசு. வாயை மூடிட்டு எப்படி பேச முடியும்? இங்க பாரு, அன்னைக்கு உங்க அப்பா இங்க வந்து அர்ச்சனா கிட்ட இனிமே என் பையன் விஷயத்தை தலையிடாத அப்படின்னு திட்டிட்டு போனார்ல. ஆமா. அது நினைச்சு அர்ச்சனா ரொம்ப மனசு நொந்து போயிருக்கா. பொண்ணுங்கிட்ட சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கா. நல்லா வேணும், அப்படிதான் வேணும் அவளுக்கு. அந்த அர்ச்சனா மனசு நொந்து போய் நூடுல்ஸ் ஆவணும். அத பார்த்து பார்த்து நான் நல்லா ரசிக்கணும். நானும் தான். உனக்கு ஒரு உண்மை தெரியுமா? உண்மைன்னா ரகசியம் தானே? சொல்லு. நான் சொல்றத ரகசியமா வச்சுக்கணும். யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, தெரியுதா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ சொல்லு. என் அண்ணன் கட்டையால அடி வாங்கி உடம்பெல்லாம் காயமாகி ரத்தம் சொட்ட சொட்ட வந்தானே, அது யார் செஞ்ச ஏற்பாடு தெரியுமா? அது யார் செஞ்சா? சாக்ஷாத் நானே தான். ஆமா, என் அண்ணனை கட்டையால அடிச்சேன். எங்க அப்பாட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னேன். நான் சொன்ன மாதிரி என் அண்ணன் அப்பாட்ட போய் சொன்னான். அவரும் பதறி போய் அர்ச்சனா கிட்ட வந்து மஃப்டி போலீஸ வச்சு என் பையனை ஏன் அடிச்சேன்னு கேட்டு வாய்க்கு வந்தபடி கண்டுபடி திட்டிட்டு போயிட்டாரு. மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. அப்படியா? எப்படி என் ஐடியா? என்ன சொல்றதுன்னு தெரியல. உனக்கு உடம்பு பூரா மூளைதான். இப்பதான் என் ஆட்டமே ஆரம்பிச்சிருக்கு. போக போக பாரு அர்ச்சனா என்ன ஆகுறான்னு. என்கிட்ட ஆட்டம் போட்டால, அதான் அடக்கிட்டேன். ஹலோ. அப்புறம் சரி, ஆல்ரைட், ஓகே, I'll see you tomorrow. அடேங்கப்பா, 1.5 அடி உயரம் இல்ல இந்த புள்ள வாத்தி என்ன ஆட்டம் போடுது. பார்க்கலாம் இவ என்னெல்லாம் பண்றான்னு. ஏண்டி, பழி ஒரு பக்கம் பாவம் ஒரு பக்கம்னு சொல்ற மாதிரி பண்றதெல்லாம் நீங்க பண்ணிட்டு பழிய அர்ச்சனா மேலையா போட்டீங்க? பாவம், அர்ச்சனா மனசு எவ்வளவு நொந்து போயிருக்கா. அடிக்காமலேயே அடிச்சான்னு அர்ச்சனா மேல வீண் பழி போட்ட ஒன்ன அடிச்சாதான் என்ன? அப்படியே 1 hour பேசியாச்சுடி. சரி, நான் உனக்கு நாளைக்கு ஃபோன் பண்றேன். ஓகே, ஆல்ரைட், பாய். ரோஜா,
பைத்தியக்காரி கிழவி, உன்னை யாரா இங்க வர சொன்னா? அதுவும் நீ பேசுறது பூமிகா குரல்ல பேசுற. அப்போ நீ பூமிகாவா? நான் உன்னை கூப்பிடவே இல்லையே. நீ எங்க வந்த? கூப்பிடாம வந்தாதான் ஆவி, கூப்பிட்டு வந்தா அது பாவி. பாவியா? நீங்க என்ன போயிடு. போறேன், வந்த வேலைய முடிச்சிட்டு போறேன். நான் அன்னைக்கே உனக்கு சொன்னேன்ல, அறிவுரை சொன்னேன்ல, அடங்கி இருன்னு. உன் மரமண்டைக்கு ஏறிச்சா? இல்லல, அதான் வந்தேன். நியாயமா இருக்கிற அர்ச்சனாக்கா மேல அநியாயமா பழியா போட்டிருக்க. அன்னைக்கு உங்க அண்ணன் நீ அடிச்சல, அதே மாதிரி இப்போ நான் உன்னை அடிக்க போறேன். ஐயே, உன்னை அடிக்கிறதுக்கு முன்னாடியே ஏன் கத்துற? அடி வாங்கிட்டு கத்து, அதுதான் தர்மம், அதுதான் நீதி. பூமிகா, அடிக்காத அடிக்காத அடிக்காத. பூமிகா வலிக்குது. பூமிகா, பூமிகா வேண்டாம். ஐயோ சொல்ல கேளு. ஐயோ வலிக்குது. பூமிகா நிறுத்து. பூமிகா வேண்டாம். நான் இப்படி பண்ணாத. பூமிகா என்ன அடிக்காத. ஐயோ தாங்க முடியல. இனிமே நீ அர்ச்சனாக்காவை எப்படி கூப்பிடணும் தெரியுமா? எப்படி? ஏய் அப்படின்னு கூப்பிடக்கூடாது. கலக்கிட்டரம்மா மேடம் அப்படிதான் கூப்பிடணும். நீ என்ன சொல்றியோ அதே சொல்றேன். எங்க ஒரு தடவை சொல்லு பாப்போம். அர்ச்சனா மேடம், கலெக்டர் அம்மா. அப்படிதான் இனிமே சொல்லணும். புரியுதா? புரியுது. புரியலன்னா சொல்லு, இன்னும் 2 இழுப்பு இழுக்கிறேன். அடிக்காத. புரியுதா? புரிஞ்சு. மேடம் மேடம். ரமாமணி ரமாமணி. ஐயோ ரமாமணி. என்னாச்சு 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 ரோஜா? கீழே வந்துட்டியா? நல்லா அடியா? அது யாரு உப்புஷா அடிச்சனா? முத்து அவன் வேஸ்ட். அதானே நீதான் எப்பவுமே அவன் அடிப்ப. இது அடி. நீ ஒருத்தி. அன்னைக்கு ஒரு நாள் யாரோ ஒரு மந்திரவாதி மேல பூமிகா வந்து உன்னை அடிச்சதுன்னு சொன்னியே, அத நினைச்சு பயந்துட்டு இருக்கியா? அதெல்லாம் மறந்துரு, பயப்படாத. வா வா. என்ன? இல்லம்மா அம்மா அது என்ன அது இதுங்கற? ச்சே, நீ அந்த மந்திரவாதியை பார்த்து ரொம்ப பயந்து போயிருக்கேன்னு நினைக்கிறேன். நான்லாம் மந்திரவாதிக்கெல்லாம் பெரிய தந்திரவாதி. அவ எப்பேற்பட்ட மந்திரவாதியா இருந்தாலும் அவ சாட்டையே வாங்கி அவளை டம்மு டம்மு அப்படி இப்படி விளாசிருவேன். வா போலாம். பயப்படாத. பின்னாடியே வா. யார் உன்னை பயமுறுத்துறது? ரமாமணி இருக்கிற வீட்ல என்னது இதெல்லாம்? ஏன் ரோஜா ஏன் இப்படி தள்ளுற? இங்க பாரு, உனக்கு எந்த பயமா இருந்தாலும் நீங்க யாருமா? நானா? நான் தாண்டி மந்திரக்காரி. ஏண்டி நீயும் ரோஜாவும் சேர்ந்து கூட்டு களவாணித்தனமா பண்றீங்க? ரோஜாவா? யார் அது? எனக்கு யாரும் தெரியாதே. எங்க இருக்க? போய் சொன்னா போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். போய் சொல்றாம்மா மேடம், போய் சொல்றா. ரோஜாவோட சதி திட்டத்துக்கு நீ உடந்தையாடி? பண்ணுவியா அந்த மாதிரி? பூமிகா, இவ கூட நான் இனிமே சேரவே மாட்டேன். பூமிகாமா பூமிகாமா ப்ளீஸ் என்னை இப்படியே விட்டுடுங்க, நான் இங்க இருந்து ஓடி போறேன். ஏண்டி எங்க வீட்டு சோத்தை தின்னுட்டு எங்களுக்கே துரோகம் பண்றியா? நான் சோறே தின்னல, இனிமே என்ன விட்டுருங்க. வெள்ளை பூசணிக்கா மாதிரி உடம்ப வச்சுக்கிட்டு சேட்டையாடி பண்ற உனக்கு சாட்டை. தள்ளி விட்டேன். அது எங்க? இங்கதானே நின்னுட்டு இருந்தது. எங்கடி போச்சு? ஆமா, நீ எதுக்கு அவங்கள கூட்டிட்டு வந்த? ஏய், ஏதோ சொல்லிட போறேன். நான் வாசல்ல போன் பேசிட்டு இருந்தேன். போன் பேசிட்டு ஆஃப் பண்ணேன். கதவு பூட்டிட்டு உள்ள வந்தேன். இந்த கிழவி எப்படி உள்ள வந்தானே தெரியலடி. ஒருவேளை பறந்து வந்திருக்குமா? எது பேயா?
வலிக்குதே. இந்த பக்கம் இவ, ஒரு பக்கம் வலி, இந்த பக்கம் இந்த மந்திரவாதி வேற. ஐயோ ஐயோ, ரொம்ப முடியலடா சாமி. இங்க இருக்கிறத விட நம்ம அம்மா வீட பெட்டர். அம்மாண்ட போய் சொல்லி இந்த மந்திரவாதிய உண்டுல என்ன பண்றேன் பண்றேன் பண்றேன். ஐயோ ஐயோ ஐயோ. ஹலோ ஹலோ கலெக்டரே, ஹவ் ஆர் யூ? எங்க அப்பா திருவாளர் குமாரசாமி வந்திருப்பாக. என் வருங்கால மனைவி, என் அருமை ஆருயிர் காதலி டாக்டர் சுப்ரியா வந்திருப்பாக. உங்களுக்கு நல்லா டோஸ் விட்டுருப்பாக. உங்களுக்கு நோஸ் டேமேஜ் ஆயிருக்கும். என் காயத்துக்கு போட்ட அளவுக்கு பெரிய பிளாஸ்டர் இல்லைனாலும் ஒரு சின்ன பிளாஸ்டராவது உங்க மூக்கு மேல போட்டிருக்கணுமே. என்ன ஏஸ், என் பிளான் எப்படி, நல்லா இருக்கா? என்ன கலெக்டர் சத்தத்தையே காணோம்? என் பிளான் எப்படி, நல்லா இருந்துச்சா? நீ நடிச்சு யார வேணாலும் ஏமாத்தலாம், ஆனா என்ன ஏமாத்த முடியாது. அர்ச்சனா, ஆறு மதன், ஸ்பீக்கர்ல போடு. என்ன சொன்னீங்க? ஹலோ. ஆமா மதன், உனக்கு நீயே காயத்தை உண்டு பண்ணி உங்க அப்பா கிட்டயும் சுப்ரியா கிட்டயும் அனுதாபத்தை சம்பாதிச்சிட்ட. அனுதாபத்துல கிடைக்கிற வெற்றி எப்பவுமே நிலைக்காது. கூடிய சீக்கிரம் உன் மேல ஏற்பட்டிருக்கிற அனுதாபம் மாறும். அப்போ சாயம் வெளுக்கும், வேஷமும் களையும். அர்ச்சனா, நோ சான்ஸ். எப்படி பூமிகா மேட்டரை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சனோ அதே மாதிரி தான் சுப்ரியா கழுத்துல தாலி கட்டுறதும் நடக்க போகுது. நான் கேள்விப்பட்டேன், சுப்ரியா சொன்னலாமே உங்க முன்னாடி தான் எங்க கல்யாணம் நடக்க போகுது, நீங்க தான் முன்னாடி இருந்து எங்க கல்யாணத்தை நடத்தி தரணும்னு. ஐயோ, எனக்கு ஜாலியா இருக்கு. இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். அர்ச்சனா, நீ டேட்டை குறிச்சு வச்சுக்கோ. ஒன் டேட் எப்ப கிடைக்குதோ அன்னைக்கு தான் எங்களுக்கு கல்யாணம். ஃபுல் விருந்து, அதுலயும் உனக்கு ஸ்பெஷல் விருந்து. குடும்பத்தோட வந்து சாப்பிட்டு போயிடுங்க. அர்ச்சனா, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நான் நீயோட நம்ம பழைய பக்கம் பூராத்தையும் மறந்துடுறேன், ஓகேவா? ஏன்னா நான் சந்தோஷமா சுப்ரியா கூட வாழ போறேன், நீயும் சந்தோஷமா வாழணும் அர்ச்சனா, அதான் எனக்கு வேணும். ரொம்ப கற்பனை பண்ணாத மதன், என் தங்கச்சி பூமிகா வந்துடுவா. நீ பூமிகா கூட தான் வாழணும், அந்த சுப்ரியாவை விட்டுடு. என்னது, சுப்ரியாவை நான் விடுறதா? அது நான் இந்த உலகத்தை விட்டு போறதுக்கே சமம். நோ சான்ஸ். இங்க பாரு அர்ச்சனா, பூமிகா முடிஞ்சு போன விஷயம், அவ திரும்பி வரமாட்டா, நம்பாத. நீ திரும்ப திரும்ப அதே நினைச்சிட்டு இருக்காத அர்ச்சனா, இன்னியோட அதை விட்டுரு. சுப்ரியா மனசு இனிமே என் கிட்டதான். இனிமே நீ இல்ல, அந்த கடவுளே வந்தாலும் சுப்ரியாவோட மனசை மாத்த முடியாது. நீ தேவையில்லாம முயற்சி பண்ணாத அர்ச்சனா, விட்டுரு. இத சொல்றதுக்காக தான் போன் பண்ணேன். ஓகே, போனை வச்சுட்டுமா? ஒரு நிமிஷம். அப்புறம் அந்த கரடி, பொண்ணுரங்க கரடி நல்லா சௌக்கியமா இருக்கா? ஹோ, இப்ப அந்த கரடியை கூட வச்சுட்டு தான் பேசிட்டு இருக்கியா? சொல்லு அர்ச்சனா, யார கூட வச்சுட்டு பேசிட்டு இருக்க? டேய், நான் கரடினா நீ நரிடா, நரி பாயடா நீ. வாடா ராஜா, பேசு. எப்பவுமே நரி ஜெயிக்காது, நரி போடுற திட்டமும் சகிக்காதுடா. இப்ப உன்னை யார் அடிச்சாங்கன்னு எனக்கு தெரியாது, அதெல்லாம் லேசான காயமா தான் இருக்கு. ஆனா ஒரு நாளைக்கு நானே உன்னை வந்து அடிப்பேன்டா. அன்னைக்கு இருக்குடா அடின்னா என்னன்னு, அன்னைக்கு உனக்கு தெரியும். அப்ப அத்தை அடிச்சு வளர்க்காத புள்ள ஊர்ல அடிபட்டு தான் திருந்துன்னு சொல்லுவாங்க. நீ என்கிட்ட அடிபட்டு தான்டா திருந்துவ. அன்னைக்கு நான் கரடி ட்ரெஸ் போட்டிருந்ததால உன்னைய சரியா அடிக்க முடியாம போயிருச்சு. அடுத்த முறை மட்டும் நீ என் கையில மாட்டின, உன்னைய தோலை உரிச்சு உப்பு கண்ட போட்டுருவேண்டா. வாங்க சார், வாங்க. அந்த நாள் தான் நாங்களும் அவளை எதிர்பார்த்துட்டு இருக்கோம். எப்ப வச்சுக்கலாம், எங்க வச்சுக்கலான்னு நீங்களே டேட்டை குறிச்சு சொல்லுங்களேன். ஏன்னா நீயும் நானும் மோதி பார்க்கணும்னு எனக்கு ஆசையா தான் இருக்கு. நான் ரெடியா தான் இருக்கேன். போனை வச்சுட்டுமா கரடி? அர்ச்சனா, இந்த
அந்த பையன் என்கிட்ட அடி வாங்காம ஒழுங்கா இருக்க மாட்டான் போல இருக்குது. இவனை- மாமா மாமா அவசரப்படாதீங்க. இதுல பூமிகாவோட வாழ்க்கையும் சம்மந்தப்பட்டிருக்கு. எந்த ஒரு பொண்ணுமே தங்கச்சியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் நினைப்பா. அதே மாதிரிதான் அவளோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். அது ஒண்ணு இல்ல அர்ச்சனா, அவன் அந்த பையன்கிட்ட நம்ம தோத்துட்டோமேங்கிற கோபத்துல பேசிட்டேன். இது நமக்கு தோல்வி இல்ல, மதன் கிட்ட கவனமா இருக்கணும்ன்றத ஒரு சின்ன எச்சரிக்கை. சொந்த பொண்டாட்டியே செத்து போயிட்டான்னு நாடகம் ஆடி மறைச்சு வச்சிருக்கான். அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். நாம இனிமே அவன் ஆடின ஆட்டத்தையே திரும்ப நம்ம ஆடணும். அவனை திருப்பி அடிக்கணும். ஆமா அர்ச்சனா, அவனை அடிச்சாதே அவன் அடங்கி உட்காருவான்.